ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கையில் நிறைய விஷயத்த இழந்து வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நிம்மதியாக இல்லாமல் எல்லா நாளையும் துளைச்சிட்டு தவிக்கிற உன்னுடைய இந்த ஏக்கமும் நீ தொலைச்சிட்டு தேடுற ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கணும்ல. அப்போதானே நீ சந்தோஷமாக இருப்ப. தெய்வத்தை வணங்கினா மட்டும் போதுமா? தெய்வம் உனக்கான நல்லது செய்யணும்ல. அதுக்கான நேரம்தான் வந்துட்டு. அம்மா, நீ இதுவரைக்கும் அனுபவிச்ச ஒவ்வொரு பிரச்சனையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தலைக்கு மேலே இருந்துச்சு. ஆனால் இனிமே வரும் நாட்கள் மொத்தமும் உனக்கான நாளாக அமையும். நீ எந்த ஒரு நாளுக்காக காத்திருந்தாயோ, எந்த ஒரு விஷயம் நடந்தால் வாழ்க்கையில் எல்லாமே திருப்தியாக அமைஞ்சிரும். எந்த ஒரு விஷயத்துக்கும் குறை இருக்காது. நல்ல வளமும் நல்ல எதிர்காலமும் அமையும்னு எந்த விஷயத்துக்காக எந்த நாளுக்காக நீ காத்திருந்தாயோ அந்த விஷயம் அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு. நீ தேடிக்கொண்டு இருக்க சில விஷயம் உனக்கு நீ தேடுற நேரத்தில் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் விட உங்கள் வாழ்க்கையில் திருப்தியான ஒரு நாளுன்னு ஒன்று நான் அமைச்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எதிர்பார்த்த நிமிஷம் எதிர்பார்த்த போது உங்கள் வாழ்க்கையில் நான் நிற்பேன். உங்களுக்கான தேவையை செஞ்சு கொடுப்பேன். காலம் முழுக்க அழியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கி தருவேன். நான் என்றைக்குமே என் பிள்ளைங்க கையிலேருந்து ஒரு விஷயத்த கூட எடுக்கிறதில்ல. நேரமும் காலமும் எடுத்தால் கூட அவங்க அந்த நேரத்துக்கிட்ட இருந்தும் காலத்துக்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் வாங்கி வச்சுக்கிட்டு என் பிள்ளைங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது அவங்களுக்கே திரும்ப கொடுக்குறேன். இதுதான் நான். ஆனால் சில பேர் சாயை வணங்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு சோதனை வருதுன்னு நினச்சி பாதியிலேயே என்னை வணங்கிக்கிட்டு என்னை விட்டு போயிடுறாங்க. அது அவங்களுடைய இஷ்டம். ஆனால் முதல் முறையாக என்கிட்ட வந்து நின்று எனக்காக இந்த விஷயத்த செஞ்சுத்தாங்க அந்த விஷயத்த செஞ்சுத்தாங்கன்னு சொன்னேன். புரியுதா? இந்த விஷயத்த செஞ்சுத்தாங்க அந்த விஷயத்த செஞ்சுத்தாங்கன்னு சொன்னேன். எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு அவங்க கேட்டதை உடனே செஞ்சு கொடுத்து அழகு பார்த்துருவேன். இந்த சாய்க்கு ஒரு நல்ல எண்ணம் ஒன்று இருக்குது. தன்னுடைய பிள்ளைகள் கேட்டது எப்படி இருந்தாலும் இந்த ஜென்மத்துக்குள்ளே கிடைச்சிடணுங்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள்லாம் போராடுறதை விட உங்களுக்காக நான் என்றைக்குமே போராடிட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான அனைத்து விஷயத்தையும் தந்துக்கிட்டு உங்களை வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வாழ்க்கையில் எல்லா நிமிஷங்களையும் தொலைத்து விட்டோமே. இனி நம்ம தேட போகும் விஷயங்கள், நம்ம கேட்கும் விஷயங்கள் எப்படி அந்த தெய்வம் தருங்கிறத எப்பயே நினைச்சு வருத்தப்படாத. தெய்வத்துக்கு நீ இஷ்டமான பிள்ளை. உனக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு தெய்வம் தரப்போகுது. அந்த வாய்ப்பை நல்லபடியாக பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான வழிகளை பாரு. நிறைய பேர் உன்னை இங்கே கீழே கவிழ்த்தலாம். அடுத்த கட்டத்துக்கு உன்னை அடியெடுத்து வைக்க விடாம உன்னை ஏதேதோ செய்யலான்னு சில திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வழிவிட்டுறாத, தயவு செஞ்சு வழிவிட்டுறாத. அப்படி வழிவிட்டனா இந்த உலகத்தில் ஏமாந்து போனவன்னு நீ தான் முதல்ல இருப்ப. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் என்ன விஷயத்த செய்கிறா, உனக்காக என்னென்ன துரோகம் செய்கிறாங்க அப்படிங்கிறத உனக்கு ஒன்று ஒன்றா அடையாளத்தோட ஒவ்வொரு நாளும் நான் காமிச்சிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சுதாரிப்பாக இருக்கணும், முதல்ல அதை சொல்லு பார்க்கலாம். கண்டிப்பாக சுதாரிப்பாக இரு. கண்டிப்பாக உன்னை தேடி இன்பம் வரும். துரோகங்களுக்கு மத்தியில் எல்லாரும் உன்னை கேலி செஞ்சதுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் உன் கையை தேடி வரதான் போகுது. வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி கிடைக்கத்தான் போகுது. எத்தனை பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பயுமே இப்போ இருக்க பற்றியா இதே மாதிரி கீழேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மத்தியிலலாம் உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு பயமும் கிடையாது. ஆசையாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்திக்கிட்டே வர. என்னைக்கு நல்ல நாள் வரும், என்னைக்கு நல்ல நாள் வரும்னு. அந்த நாள் ரொம்ப தூரமாக இல்லை,
பக்கத்திலேயே இருக்கு. அவசரப்பட்டு அவஸ்தைப்படாத. என்னைக்கும் நான் இருக்கேன். என்னைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் துணையாக இருப்பேன். நீ தேடுற ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமாக மாற்றி உன் கையில் கொடுப்பேன். துரோகம்னு சொல்லிட்டு துரோகம் செய்கிறவங்கெல்லாம் என்றைக்கும் எப்பையும் நினச்சிக்கிட்டு இருக்காத. புரிஞ்சுதா? என்றைக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் துணையாக இருந்து உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய மனசுக்கு என்ன தோணுதோ, உன்னுடைய மனசுக்கு என்ன விஷயம் தோணுதோ அதை நிச்சயமாக நீ செய்யலாம். அதற்கான எல்லா விதத்துலேயும் உனக்கு ஒத்துழைப்பாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் இங்கு நான் இருப்பேன். இன்னைக்கான சூழ்நிலை உன்னை கஷ்டப்படுத்துறது போல நடந்தாலும் இனி வரும் காலம் உனக்கு இன்பமாகவே நடக்கும். இன்னைக்கு கஷ்டப்படுறதுனால எல்லா நாளும் நீ கஷ்டப்படுவ அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதே மாதிரியே, அதாவது அதுக்கு அப்படியே எதிராக உன் வாழ்க்கை மாறுமே தவிர உனக்கு துரோகம் அப்படிங்கிற ஒன்று இனி வரும் காலத்தில் அனுபவிக்கவே மாட்டேன். புரிஞ்சு நடந்துக்கோ, தெரிஞ்சு நடந்துக்கோ. வாழ்க்கையில் இதுவரைக்கும் துளைத்த அத்தனை விதமான நாட்களும் நல்ல நல்ல நாட்களும் உனக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது. எதையோ நினைத்து கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்க போகுது என்று நினைத்து சந்தோஷப்படு. நீ எதை நினைத்து என்னிடம் வந்தாயோ அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். அது எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் அது உன்னுடைய வாழ்க்கையை விட்டு எப்பொழுதும் நகர்ந்து போகாது. சந்தோஷம் மட்டும்தான் என்றுமே ஒருவனுக்கு மிக முக்கியமானது. அந்த சந்தோஷம் இன்றல்ல, என்றும் எப்பொழுதும் உனக்காகவும் உன் குடும்பத்தோடும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன். இந்த சாய் வாக்கு கொடுத்தால் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதை கூடிய சீக்கிரமாக புரிந்து கொள்வார். நேரத்தை வீணடிக்காமல் நிறைய நல்ல விஷயத்தை செய்யுங்கள். நல்லது மட்டுமே நடக்கும். காலம் என்றுமே உங்களுக்காக நிற்கப் போவதல்ல. காலத்தோடு சேர்ந்து ஓடுங்கள். உங்களுக்கு என்றும் நான் துணை இருப்பேன். எப்போதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த சாய்நான். உன்னுடைய கவலைக்கோ உன் கண்ணீருக்கோ எந்த விஷயத்துக்கும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வேலையே அல்ல. இனி சந்தோஷத்திற்கும் சிறப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இடமே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் இனிமேல் வரும் உன்னுடைய வாழ்க்கையில் இடமே இல்லை. சந்தோஷமாக இரு. காலம் முழுக்க சிரித்து சந்தோஷமாக அழகாக வாழ்க்கையை வாழ்ந்து வா. என்னைக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, யோகமோ இன்பமோ என்னைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் எந்த ரூபத்தில் வேணாலும் வரும். நிச்சயமாக நீங்கள் கவலைப்படுற ஒவ்வொன்றும் சரிதான். நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல, இந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது அந்த விஷயம் நடக்க மாட்டேங்குதுன்னு, எல்லா விஷயத்துக்கும் நான் துணையாகவே இருப்பேன். நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டுமே நடக்கும். என்னைக்கும் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.